காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 பரீட்சை பெறுபவர்கள் 1 மாதத்திற்குள் வெளியாகும். நோர்வுட் 16 மில்லியன் அஸ்பெஸ்மம் மோசடி, மேலும் 2 பேர் பணி நீக்கம். மன்னார் மின்தடை 15 ஆண்டுகளாக ஏன் நிரந்தர தீர்வில்லை? எம்பி கேள்வி. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். அரசு ஊழியர்களின் சம்பள முறைமையில் டிஜிட்டல் மாற்றம். பூனையை துன்புறுத்தி வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்கள் அதிரடி கைது. சிறைச்சாலை பதற்றம், உயர் அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அவசர அழைப்பு. யாழில் மீட்கப்பட்ட இராணுவ அங்கி. இன்று நடைபெற்ற தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சையின் பெறுபேறுகள் 1 மாதத்திற்குள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்வஸ்வம் மோசடி தொடர்பில் மேலும் 2 அரச உத்தியோகஸ்தர்கள் பணி நீக்கம். விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னாரில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் மின்தடை பிரச்சினைக்கு உடனடியாக நிரந்தர தீர்ப்பு காணப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஜெசதீஸ்வரன் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. விடுதி மாணவர்கள் நேற்றைய தினமே விடுதிகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பாதுகாப்பு குறைபாடுகளை கொண்ட 30 ஆண்டுகள் பழமையான அரச வேதன முறைமையை மாற்றி தொழில்நுட்ப ரீதியில் மேம்பட்ட புதிய டிஜிட்டல் சம்பள முறைமையை உருவாக்குவதற்கான விசேட அறிவிப்பை நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலான பூனை வன்கொடுமை காணொளி தொடர்பாக விலக்கு நல கூட்டமைப்பு அளித்த முறைப்பாட்டை அடுத்து அதுல்காம பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களை தலாத் ஓயா போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களுக்கு எதிராக விலங்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. சிறைச்சாலைகள் பதிவான பதற்றமான சூழல்கள் குறித்து ஆராய போலீஸ் மா அதிபர் சிறைச்சாலை திணைக்கள பிரதானிகள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களை ஆகஸ்ட் 18ஆம் தொகுதி ஆணைக்குழுவிற்கு அழைத்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கட்டைக்கோடு பகுதியில் வீட்டை சுத்தம் செய்தபோது வெடிபொருட்களுடன் கூடிய பழைய இராணுவ அங்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதனை பாதுகாப்பாக அளிப்பதற்கான நடவடிக்கைகள் போலீசார் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர். இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.